எங்கேயோ உங்களுக்கு அது சரி வரல. என்கிட்ட 2 விதமான மனிதர்கள் கவுன்சிலிங்கில் உட்காருவாங்க. நான் வந்து அந்த முதல் விதமான மனிதர்களது டைம் டியூரேஷன் அதிகமாகும், 2வது குயிக்காக முடியும். இந்த 2வது ஆளுங்க யாருன்னா, சார் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் என் கணவரோட தவறு, இது என் மாமனாரோட தவறு, மாமியார் பிள்ளையோட தவறு, அண்ணனோட தவறு எல்லாம் சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் ஏன் தவறும் எங்கேயோ இருக்குது, எனக்கு அது தெரியலை. நீங்கள் வந்து அவங்க மேலே தவறுன்னு நான் சொன்னது தப்புன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அல்லது நான் எங்கே தப்பு பண்ணுறேன்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இந்த கவுன்சிலிங் வந்து 1 அல்லது 2 செஷனில் முடிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரே செஷனில் முடிச்சுட்டு போனவங்கலாம் ஹாப்பியஸ்ட் எவர் அப்படின்னு வாழறவங்களெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி வந்து மீதி அவங்கள தவிர அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தப்புன்றுவாங்க. இப்போ சரிங்க மேடம், இப்போ எல்லாரையும் தவறு சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட ஏதோ என்கிட்ட எதுவும் இல்லை, நான் 100% சார் இதெல்லாம் சரியானா நான் சரியாகிறேன். அது வந்து பொலிட்டீஷியன் பேசுகிற பேச்சு. பொலிட்டிக்ஸ்க்கும் அதாவது பொலிட்டீஷியனுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். பொலிட்டீஷியன் வந்து தன்னோட தவறை ஒத்துக்காமல் உலகமே தப்புன்னுவார், சொசைட்டி தப்புன்னுவார், மக்களோட சிந்தனை தப்புன்னுவார். அவர் எல்லாத்தையும் தப்பு சொல்லிகிட்டு இருப்பார், அவரை தவிர மீதி எல்லாம் தப்புன்னுவார். ஆனால் ஒரு ஃபேமிலி இண்டிவிஜுவல்னு வரும்பொழுது அதே ஸ்டாண்டை நம்ம எடுத்தோம்னா we are doing politics inside home. அதிலிருந்து வெளியில் வந்து தெரியல, என் மேலேயும் தவறு இருக்கலாம், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை கேட்கும்போது என் மேலே என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணாலும் சரி, இல்லை என்கிட்ட சில தகவல்கள் நீங்கள் கேளுங்க, நான் அதை சொல்லும் பொழுது நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு சொன்னாலும் நானும் திருத்திக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு. பொதுவாக அந்த இடத்துக்கு வந்தால் பொதுவாக என்ன கேட்பாங்கன்னா, அப்படி வந்தால் ஏன் அவங்க கவுன்சிலிங்க்கு வராங்க அப்படின்னு. இல்லை, அப்படி வந்தாலும் கவுன்சிலிங்க்கு வந்து ஓ ஆமாம் நானும் தப்பு பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு போனால் தான் ஒத்துக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், ஒத்துக்க மனசு வராது. அப்போ இந்த கவுன்சிலிங் எதுக்கு? அந்த ஒத்துக்க மாட்டேன்றதை ஒத்துக்க வைக்கிறதுக்கே கவுன்சிலிங் தேவைப்படுது. எனக்கு தெரியும் இல்லை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க சார், நான் தான் சார் அந்த தப்பு பண்ணுறேன் அப்படின்வாங்க 3 மணி நேரம் கழிச்சு. அது முதல் நிமிடமே சொல்லியிருந்தா இந்த 3 மணி நேரம் வேறு விஷயங்களை பேசியிருக்கலாம்.